செய்திகள். 29 தொகுதிகளுக்கு சென்று உதவி அளித்துள்ளதால் புதுக்கோட்டை மக்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் மீது மட்டுமே நம்பிக்கை. நாளை முரசு சின்னத்தில் வாக்களிக்க தயார் நிலை. புதுக்கோட்டையின் 224 வாக்குச்சாவடிகளும் பதற்றமானவை. முறையான வாக்குப்பதிவு நடைபெறுமா? வாக்காளர்கள் கேள்வி. குடியரசுத் தலைவர் வேட்பாளர் தேர்வு விவகாரம். பிரணாப் முகர்ஜியா அன்சாரியா என முடிவு செய்ய முடியாமல் காங்கிரஸ் திணறல். வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள ஏர் இந்தியா விமானிகள் 300 பேர் டிஸ்மிஸ். மத்திய அரசு அதிரடி நடவடிக்கை. வணக்கம். விரிவான செய்திகள். தேமுதிக வெற்றி பெற்ற 29 தொகுதிகளிலும் கேப்டன் நேரடியாக சென்று அடிப்படை பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டுள்ளதால் புதுக்கோட்டை மக்கள் நம்பிக்கையோடு தேமுதிகவிற்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். இதனால் தேமுதிகவிற்கு பெருகி வரும் மக்கள் செல்வாக்கு முதல்வர் ஜெயலலிதாவிற்கு இந்த இடைத்தேர்தல் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரசு இயந்திரங்கள் முழுவதையும் ஆளும் கட்சியான அதிமுக புதுக்கோட்டையில் இறக்கியுள்ளது. இருந்தாலும் கேப்டன் விஜயகாந்தின் சூறாவளி பிரச்சாரத்தால் தேமுதிகவிற்கு கிடைத்துள்ள பலத்த வரவேற்பு ஜெயலலிதாவிற்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு காரணம் பேருந்து கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, மின் கட்டண உயர்வு என அனைத்து கட்டணங்களையும் ஜெயலலிதா உயர்த்தியுள்ளதுதான். ஒவ்வொரு தேர்தலில் வெற்றி பெற்ற போதெல்லாம் மக்களுக்கு ஒவ்வொரு அதிர்ச்சியாக பல்வேறு கட்டணங்களை ஏற்றி வந்த ஜெயலலிதா புதுக்கோட்டையில் வெற்றி பெற்றால் கட்டணத்தை உயர்த்துவாரோ என்ற அச்சத்தில் உள்ளனர். தேமுதிக வெற்றி பெற்ற 29 தொகுதிகளுக்கும் கேப்டன் விஜயகாந்த் நேரடியாக சென்று மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். குடிநீர் பிரச்சினைகளை தேமுதிக தீர்த்து வைத்தது. இந்த சேவை மனப்பான்மை தேமுதிக பக்கம் புதுக்கோட்டை மக்களின் ஆதரவு பெருகும் வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மக்களும் இந்த முறை ஆளும் கட்சிக்கு கடிவாளம் போட தயாராகிவிட்டனர். இது உளவுத்துறைக்கு தெரியவே அதிமுக மேலிடத்திற்கு தகவல் அளித்துள்ளது. ஏற்கனவே கேப்டன் விஜயகாந்தின் சூறாவளி பிரச்சாரத்திற்கு புதுக்கோட்டையில் பொதுமக்களின் வரவேற்பு பெருவாரியாக காணப்பட்ட நிலையில் உளவுத்துறையின் இந்த தகவல் ஜெயலலிதாவிற்கு மேலும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை சட்டப்பேரவை தொகுதிக்கு நாளை இடைத்தேர்தல் நடைபெறுவதையொட்டி வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. நேற்று மாலை 5 மணியுடன் பிரச்சாரம் முடிவுக்கு வந்தது. நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் 224 வாக்குச்சாவடி மையங்களிலும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதற்காக போலீசார், துணை ராணுவத்தினர் என 3000க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். பதற்றமான வாக்குச்சாவடிகள் கண்டறியப்பட்டு அங்கு கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தேர்தல் விதிமுறைப்படி புதுக்கோட்டை தொகுதியில் பிரச்சாரம் செய்ய வந்த அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் உட்பட தொகுதியில் முகாமிட்டுள்ள வெளியூர்வாசிகள் அனைவரும் வெளியேற்றப்பட்டனர். இந்த இடைத்தேர்தலில் தேமுதிக, அதிமுக கட்சிகளின் வேட்பாளர்கள் உட்பட 20 பேர் போட்டியிடுகின்றனர். இதற்காக தயார் நிலையில் உள்ள 502 மின் இயந்திரங்கள் இன்று இரவு 8 மணிக்குள் அந்தந்த வாக்குச்சாவடிக்கு அனுப்பப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பணியில் மொத்தம் 1095 அலுவலர்கள் ஈடுபட உள்ளனர். வாக்குப்பதிவு நாளை காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறவுள்ளது. இந்நிலையில் முறைகேடு நடப்பதை தடுக்க அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. வாக்குச்சாவடிக்குள் செல்போன் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் 15ஆம் தேதி காலை எண்ணப்பட்டு அன்றே முடிவுகள் அறிவிக்கப்படும். இதனிடையே புதுக்கோட்டையில் ஆளும் கட்சியினர் தொடர்ந்து அராஜகத்தில் ஈடுபடுவதால் இந்த இடைத்தேர்தல் நியாயமான முறையில் நடைபெறுமா என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். குடியரசுத் தலைவர் வேட்பாளரை தேர்ந்தெடுப்பதில் காங்கிரஸ் இன்னும் குழப்பத்தில் உள்ளது. மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி வேட்பாளராக நிறுத்தப்படலாம் என்று பொதுவாக கருத்து நிலவுகிறது. ஆனாலும் இதுகுறித்து பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி இன்னும் இறுதியான முடிவு எடுக்கவில்லை என்று தோன்றுகிறது. சிறுபான்மை சமூகத்தினரை சேர்ந்தவரை குடியரசுத் தலைவர் ஆக்க வேண்டும் என்ற கருத்தும் உள்ளது. அதன்படி பார்த்தால் குடியரசு துணைத் தலைவர் அமீத் அன்சாரி காங்கிரஸ் சார்பில் குடியரசுத் தலைவர் தேர்தலில் நிறுத்தப்படலாம் என்று கருதப்படுகிறது. மத்திய அமைச்சர்கள் பலர் பல்வேறு குற்றச்சாட்டுகளில் சிக்கியுள்ளனர். இந்நிலையில் எந்த பிரச்சினையிலும் சிக்காமல் இருப்பதுடன் காங்கிரசுக்குள் ஏற்படும் மோதல்களை சரிகட்டும் ஆற்றல் பெற்றவராக இருப்பது பிரணாப் முகர்ஜி மட்டுமே.
அவர் குடியரசுத் தலைவராகிவிட்டால் மத்திய அமைச்சரவையில் அனுபவம் உள்ள ஒரு வலுவான அமைச்சரை இழந்துவிட்ட நிலை ஏற்படும் என்று காங்கிரஸ் கருதுகிறது. எனவே பிரணாப் முகர்ஜியா, அமீத் அன்சாரியா, இருவரில் குடியரசுத் தலைவர் வேட்பாளர் யார் என்ற ஆலோசனை காங்கிரஸ் மேல்மட்டத்தில் தீவிரமாக நடந்து வருகிறது. காங்கிரஸ் கட்சி யாரை நிறுத்தினாலும் அவருக்கு ஆதரவு அளிக்க தயாராக இருப்பதாக திமுக ஏற்கனவே அறிவித்திருக்கிறது. வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வரும் மேலும் 300 விமானிகளை ஏர் இந்தியா நிறுவனம் பணிநீக்கம் செய்யப்போவதாக வெளியாகியுள்ள தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விமானிகளுக்கு பணிநீக்கம் குறித்த ஆணை இந்த வார இறுதிக்குள் அனுப்பப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள விமானிகள் எந்த நிபந்தனையும் இன்றி பணிக்கு திரும்ப வேண்டும் என்று அமைச்சர் அஜித் சிங் வலியுறுத்தியிருக்கிறார். இந்நிலையில் விமான சேவையில் ஏற்பட்டுள்ள பாதிப்பை போக்குவதற்காக ஏர் இந்தியா நிறுவனம் தற்காலிக விமானிகளை நியமிப்பதற்கு திட்டமிட்டுள்ளது. மேலும் இதுகுறித்து அந்நிறுவனம் விளம்பரம் வெளியிட்டிருப்பது பணி நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள விமானிகளிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. 300 விமானிகள் பணி நீக்கம் செய்யப்பட இருக்கிறார்கள். போயிங் 787 விமான பயிற்சி திட்டத்தை மாற்ற வேண்டும், பதவி உயர்வு தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏர் இந்தியா விமானிகள் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டுள்ளனர். இன்று 36வது நாளாக அவர்களது வேலைநிறுத்த போராட்டம் நீடிக்கிறது. கருப்பு பணத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தும் யோகா குரு ராம்தேவிற்கு மத்திய அமைச்சர்கள் சிலர் ஆதரவு அளித்து வருகிறார்கள். குறிப்பாக விமான போக்குவரத்து துறை அமைச்சர் அஜித் சிங், வேளாண்மை துறை அமைச்சர் சரத்பவார் ஆகியோர் ஆதரவு அளித்து வருகிறார்கள். ஆனால் ப. சிதம்பரம், வயலார் ரவி, நாராயணசாமி போன்ற மத்திய அமைச்சர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். இதனிடையே யோகா குரு ராம்தேவ் இன்று ஐதராபாத்திற்கு சென்றுள்ளார். தெலுங்கு தேச கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு அவரை சந்தித்து சால்வை போர்த்தி வரவேற்பு அளித்தார். கருப்பு பணத்திற்கு எதிரான போராட்டத்திற்கு அரசியல் தலைவர்கள் ஆதரவு தர வேண்டும் என்று ராம்தேவ் கேட்டுக் கொண்டார். யோகாசன பயிற்சி அளித்து வரும் ராம்தேவிற்கு உலகின் பல நாடுகளில் கிளை அமைப்புகள் உள்ளன. அங்கு எல்லாம் அவருக்கு கோடி கோடியாக சொத்து இருப்பது மட்டுமல்ல, அயர்லாந்து அருகே தீவு ஒன்றையும் விலைக்கு வாங்கியுள்ளார். வட மாநிலங்களில் பல ஏக்கர் நிலத்தில் அவரது யோகாசன பயிற்சி மையங்கள் உள்ளன. சேவை வரி, வருமான வரி போன்றவற்றை செலுத்தாததால் அவர் மீது வழக்குகளும் நிலுவையில் உள்ளன. தம்மால் அரசுக்கு 1,76,000 கோடி நஷ்டம் ஏற்பட்டதாக நிரூபிக்கப்பட்டால் மேலும் ஒரு ஆண்டு சிறை செல்ல தயார் என்று ஆர். ராசா சவால் விடுத்துள்ளார். 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலில் சிக்கிய முன்னாள் மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ஆர். ராசா 15 மாதம் சிறைவாசகத்திற்கு பின்னர் முதல் முறையாக தமது தொகுதியான நீலகிரிக்கு வருகை தந்தார். அப்போது ஊட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய ஆர். ராசா, ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் தமது வாதத்தை கேட்ட நீதிமன்றம் தம்மால் அரசிற்கு நஷ்டம் ஏற்பட்டதாக தெரிவிக்கவில்லை என்று கூறினார். தம்மால் அரசுக்கு 1,76,000 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டதாக நிரூபிக்கப்பட்டால் மேலும் ஒரு ஆண்டு தாம் சிறை செல்ல தயார் என்று ஆர். ராசா சவால் விடுத்தார். 1,76,000 கோடிக்கு மீண்டும் ஒரு வழக்கு மீது பதிவு செய்யப்படுமானால் நான் கேட்கிறேன், முடிந்தால் பதிவு செய்வார். மத்திய கணக்குத்துறை கொடுத்த நட்டம் 1,76,000 கோடி என்றால் மீண்டும் இன்னும் ஒரு ஆண்டு காலம் சிறையில் இருக்கிறேன், முடிந்தால் போட்டுவார். பின்னர் அதிமுக ஆட்சியில் நீலகிரி மாவட்டத்திற்கு எந்த ஒரு புதிய திட்டங்களும் அறிவிக்கப்படவில்லை என்றும் மத்திய அரசிடமிருந்து என்னென்ன திட்டங்கள் பெற முடியுமோ அவற்றை விரைவில் நீலகிரி மாவட்டத்திற்கு பெற்றுத் தருவதாகவும் ஆர். ராசா தெரிவித்தார். புதிய தலைமை தேர்தல் ஆணையராக VS சம்பத் இன்று பதவியேற்றுக் கொண்டார். டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. நாட்டின் 18வது தலைமை தேர்தல் ஆணையராக பதவியேற்கும் VS சம்பத் தமிழகத்தைச் சேர்ந்தவராவார். ஓய்வு பெற்ற மத்திய தலைமை தேர்தல் ஆணையர் SY குரேஷி தனது பொறுப்புகளை சம்பத்திடம் ஒப்படைத்தார். வருகிற 2014ஆம் ஆண்டு நடைபெறும் பொதுத் தேர்தலை இவர் நடத்த உள்ளார். நமது அரசியல் சட்டப்படி தலைமை தேர்தல் ஆணையராக பதவியேற்பவர் 6 ஆண்டுகள் அல்லது 65வது வயது வரை இந்த பதவியில் இருக்கலாம். வருகிற 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தோடு புதிய மத்திய தேர்தல் ஆணையர் சம்பத்திற்கு 65 வயது நிறைவடைவதால் அதுவரை மட்டுமே அவர் இந்த பதவியில் இருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. வெளிநாடுகளில் உள்ள வங்கிகளில் இருக்கும் இந்தியர்களின் பணம் எல்லாம் கருப்பு பணம் இல்லை என்று பிரணாப் முகர்ஜி தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க மாநிலம் கார்கிராமில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த தகவலை தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள கருப்பு பணத்தை மீட்பதற்காக 37 நாடுகளுடன் இந்தியா ஒப்பந்தம் செய்து கொண்டு தெரிவித்த பிரணாப் முகர்ஜி, தொழிலதிபர்கள் மற்றும் வணிக நிறுவனங்கள் ஆகியவை அந்த வங்கிகளில் பணம் போட்டு இருக்கலாம் என்று அவர் குறிப்பிட்டார்.
கருப்பு பணம் குறித்த வெள்ளை அறிக்கையை கடந்த மாதம் நாடாளுமன்றத்தில் பிரணாப் முகர்ஜி தாக்கல் செய்தார். 100 பக்கம் கொண்ட அறிக்கையில் கருப்பு பணத்தை தடுப்பதற்கான வழிமுறைகள், வெளிநாடுகளிலிருந்து அதை மீட்க மத்திய அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து கூறப்பட்டிருந்ததாக தெரிகிறது. வெளிநாடுகளில் பதுக்கியுள்ள கருப்பு பணத்தை மத்திய அரசு மீட்க வேண்டும் என்று யோகா குரு பாபா ராம்தேவ் வலியுறுத்தி வருகிறார். இது தொடர்பாக அவர் பல்வேறு அரசியல் தலைவர்களை சந்தித்து தனது போராட்டத்திற்கு ஆதரவு திரட்டி வருகிறார். நீதிமன்றத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி ரகளை, ஜெயிலுக்கு போக குண்டு துளைக்காத கார் வேண்டும் என்று வலியுறுத்தல். மின் வாரிய அலுவலகங்களில் ஊழியர்கள் பற்றாக்குறை, மின் கட்டணம் செலுத்த தாமதம் ஏற்படுவதால் பொதுமக்கள் கடும் அவதி மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.